ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் வந்துட்டு கேரளா ஸ்டைல் வன்பயர் தோரன் தாங்க செஞ்சு காட்ட போறேன். நம்ம ஊர்ல காராமணி பயர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க, தட்டை பயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. சூப்பர் டேஸ்டா எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளோ சிம்பிளா செய்யறோமோ அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நீங்க இதே மாதிரி காராமணி பயர் இல்லைன்னா தட்டைப்பயிர் கூட்டு செஞ்சு பாருங்க. ஒரு பானை சோறு காலி ஆயிடும். சரி வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இதாங்க வன்பயிறு. நம்ம ஊர்ல வந்துட்டு காராமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது நான் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க. 2 கலர்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் கோல்டன் கலர்லேயும் வரும், இந்த மாதிரி கொஞ்சம் லைட் எல்லோ கலர்லேயும் வரும். 2 மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கதா இருந்தால் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இனி நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. ஏற்கனவே நல்லா ஊறிட்டு உங்களுக்கு சுண்டல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 1 விசில் மட்டும் வைங்க. நான் வந்து இது கூட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் 2 விசில் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன் வெங்காயம். பூண்டு வந்துட்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். நம்ம போட்ட 250 கிராம் பயருக்கு. இப்போ இதை லேசாக மிக்சி ஜாரில் போட்டு லேசாக ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மை மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றப்போ கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே போட்டாச்சுன்னா ரொம்ப பச்சையாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜாஸ்தி மசாலா எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான். பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வந்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு காஞ்ச வத்தல் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது சில்லி ஃப்ளேக்ஸுங்க. இப்படி பொடிச்ச வத்தல் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பவுடராக போடாமல் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மிளகு வந்துட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்படி நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி இடித்து போட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் அம்மிக்கல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இடித்து போட்டுருங்க. இவ்வளோ தான் நம்ம காரத்துக்கு. இது 2 தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்லா வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நம்ம வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்களா, பயர் வந்து நல்லா வெந்துருச்சு. இனி இந்த பயர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பயரில் வந்து நீங்கள் வேக வைக்கிறப்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணி வடித்து ரசம் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ பயர் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏனி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இது வேக வைக்கிறதுக்குமே போட்டிருக்கணும். நான் கொஞ்சம் மறந்ததுனால நான் இப்போ போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு 2 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்களா, நல்ல பயறு கூட்டு, அதாவது காராமணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேறு எதுவுமே சைட் டிஷ் வேறு எதுவுமே வீட்டில் தேவையில்லை. சூப்பராக சாப்பிட்றலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் அனுபவ புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.